Welcome to episode 8 of Cooking the World. இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Lebanese cuisine. இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு ஸ்வீட் தான், world famous baklava from scratch. எப்படி பண்றதுன்னு காணிக்கிறேன். First ஃபில்லோ டோ பண்ணிடலாம். மைதா மாவு, ஆலிவ் ஆயில், உப்பு, வார்ம் வாட்டர், வினிகர் போட்டு சாஃப்டான ஒரு டோ ரெடி பண்ணிக்கோங்க. இதை 1 hour கவர் பண்ணி ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க. 5 டோ அதுலேருந்து எடுத்து நல்ல கார்ன்ஃப்ளவரை முக்கி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு இடையிலையும் தாராளமாக கார்ன்ஃப்ளவரை வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஸ்டாக் பண்ணி இந்த மாதிரி திரட்டிக்கணும். ஓரளவுக்கு திரட்டினதுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மொத்தமாட்டு தின்னாக ரோல் பண்ணோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். திருப்பி செப்பரேட் பண்ணி கார்ன்ஃப்ளவரை வந்து மேலே ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி அதை ஸ்டாக் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் தின்னாக ரோல் பண்ண முடியுமோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது உங்களோட ஃபிலோ ஷீட்ஸ் வந்து ரொம்ப தின்னாக கிடைக்கும், பேப்பர் தின்னாக கிடைக்கும், அண்ட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு ஓரத்தில் கவர் பண்ணி வச்சுடுங்க. அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். ஃபில்லிங்க்கு எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி பிஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் வச்சு நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதில் நம்மளோட ஃபிலோ ஷீட்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடிக்க போகிறோம். ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு இடையிலையும் நெய் தடவணும். இது இம்பார்ட்டண்ட். 9 லேயர்ஸ் ஃபஸ்ட்டு கீழே பேஸ் இருக்கணும். அதுக்கு மேலே ஹாஃப் பிஸ்தா நட்ஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு திருப்பி 9 லேயர்ஸ். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது வந்து என்னென்னா ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் நெய் வந்து தடவணும். ஃபைனலாக பிஸ்தாவையும் வச்சுட்டு திருப்பி 9 லேயர்ஸ் ஃபெலோ ஷீட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி தாராளமாக நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி டயக்னல்ஸாக கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துருங்க. சுகர் சிரப்புக்கு சுகர், வாட்டர், லெமன் ஜூஸை பாயில் பண்ணிடுங்க சிரப் ஆகிற வரைக்கும். பேக் பண்ண பக்லவா மேலே இந்த சுகர் சிரப்பை ஊற்றி கம்ப்ளீட்லி கூலாக விட்டுருங்க. இதோட ஃபுல் ரெசிபியோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது இந்த பக்லவாவோட ஒரு ASMR கிளிப் ஆட் பண்ணுறேன்.